ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி தாங்க பண்ண போகிறோம். வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து முட்டையை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க. முட்டை நல்லா வெந்த பின்னாடி உரிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி பட்டை, சோம்பு, கிராம்பு வகையெல்லாம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கண்ணாடி பதமாக வெங்காயம் வரணும். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக வந்து உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து வெங்காயம் வதக்குறப்ப சீக்கிரமாகவே வெங்காயம் வந்து வதங்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. 2 பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சுங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாங்க. லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், நம்ம மசாலா ஐட்டம்லாம் சேர்க்கலாம். இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. 1/2 டீஸ்பூன் வரமல்லித்தூள், 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் கலருக்காக. 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. இப்போ மசாலோட பச்சை வாசனை பொருளுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ கிரேவிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இந்த முட்டையை வேக வச்சு நல்லா உரிச்சு வச்சுருக்கோங்க. உரிச்சு வச்ச முட்டையை வந்து நம்ம வந்து 4 சைடாக வந்து கத்தி வச்சு நல்லா கீரல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கீரல் போட்டு நம்ம குழம்பு கூட வந்து முட்டையை சேர்க்குறப்ப காரம், புளிப்பு எல்லாமே வந்து இந்த முட்டையில் இறங்கியிருக்குங்க. மசாலா ஐட்டம் எல்லாம் நம்ம சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கீரல் போட்டு முட்டையை சேர்த்துக்கோங்க குழம்புல. குழம்பு ஒரு சைடு நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குங்க. கீரல் போட்ட முட்டையை வந்து நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப தண்ணியெல்லாம் வைக்கல, இது கிரேவி மாதிரி தான் வச்சுருக்கேன். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க. சாதத்துக்கும் நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா காரசாரமாக. முட்டை எல்லாம் சேர்த்தாச்சு. லைட்டாக கிளறி கொடுத்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விடலாங்க. நல்லா கெட்டியாகும். உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டி வேணுமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. எனக்கு கரெக்டான பதம் வந்துருச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மல்லித்தழை, கருவேப்பிலை தூவி இறக்குனா சூப்பரான முட்டை கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.